ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரம் என்றால் என்ன, பங்குனி உத்திரம் எதற்காக கொண்டாடுகிறோம், பங்குனி உத்திரம் விரதம் இருப்பது எப்படி, பங்குனி உத்திர திருவிழா வரலாறு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நாட்கள் சிறப்புமிக்கதாக பார்க்கப்படுகிறது. அதில் தமிழ் கடவுளாகிய முருகனுக்கு சிறப்பு விரதம் இருக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது பங்குனி உத்திரம். ஆண்டுதோறும் தமிழ் நாட்காட்டியில் வரக்கூடிய 12வது மாதமான பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தின் நாள் இது. பங்குனி உத்திரத்தன்று சிறப்பு விரதம் ஏற்று திருமணம், காதல் மற்றும் செல்வம் வேண்டி பிரார்த்தித்தால் கட்டாயம் நடக்கும் என்பது காலங்காலமாக நம்பப்படுகிறது. குறிப்பாக தெய்வங்களின் திருமணங்கள் இந்த நாளில்தான் நடந்ததாக சொல்லப்படுவதால் திருமணத்திற்கு வேண்டுவோருக்கான சிறப்பு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம் வந்தாலும் 2025ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஏன் சிறப்பு, இந்த நாளில் எப்படி வழிபட்டால் வாழ்க்கையில் ஏற்றம் மற்றும் முன்னேற்றங்களை அடையலாம் என வழிகாட்டுகிறார்கள் ஜோதிடர்கள். பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன? பங்குனி உத்திரம் என்று சொன்னாலே ஆண்டுதோறும் மிகவும் சிறப்புதான். இந்த ஆண்டு அதிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முருகனை செவ்வாய் கிரகத்துடன் இணைத்து சொல்வார்கள். எனவேதான் அங்காரகன், பௌமன், குஜன் போன்ற பெயர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு உண்டு. செவ்வாய் கிரகம் தற்போது சுஷுப்தி என்ற நிலையிலே இருப்பதாக ஜோதிடத்தில் சொல்கிறார்கள். செவ்வாய் நீண்ட நாட்கள் மிதுனத்திலும் கடகத்திலும் இருந்து சற்று அங்கு வக்கிர நிவர்த்தி அடைகிற காலகட்டங்களில் அதை சுஷுப்தி அவஸ்தா என்று சொல்வதாக பராசுரர் சொல்லி இருக்கிறார். அதாவது தூக்க நிலை என்ற ஒன்று இருக்கிறது. தியானம் செய்வதே தூக்க நிலைதான். அந்த நிலையில் உங்களுக்கு நீங்களே ஏதேனும் நல்லதை சொல்லிவிட்டால் போதும். நிக்கோலஸ் டெஸ்லா குறித்து படித்திருக்கிறோம். இவர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். இன்று நாம் எதையெல்லாம் விஞ்ஞான முன்னேற்றம் என்று கருதுகிறோமோ அத்தனைக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருந்தது இவருடைய கண்டுபிடிப்புகள்தான். அவர் தனது கண்டுபிடிப்புகளுக்கான ரகசியத்தை பகிரும்போது தினமும் தூங்கச் செல்வதற்கு முன்பு தனக்குத்தானே சிலவற்றை சொல்லிக் கொள்வாராம். அவர் சொல்பவை 3, 6, 9. இதில் சிவபெருமானுக்கு 3 கண்கள், முருகனுக்கு 6 முகங்கள். அதேபோல் 9 என்பது செவ்வாயை குறிக்கும். நாம் உலகை காண்கிற 360 டிகிரியை வகுத்தாலும் இந்த 3 எண்களுக்குள் தான் வரும். இந்த சக்தி வாய்ந்த எண்கள் பிரபஞ்சத்தில் ஒரு பொருளை துவக்க நிலைக்கு கொண்டு வருவதுடன் தொடர்புடையது. போகர் என்று சொல்லக்கூடிய போயாங் என்பவர் சீனாவிலிருந்து வந்து பழனியப்பர் மலையிலிருந்த அகத்தியரிடம் என்றும் இளமையாக இருக்க வேண்டும் என்ற தனது ஆசையை தொடங்குமாறு கூறுகிறார். பழனியை முருகனுக்காக இடமாக மாற்ற போகர் செய்ய தொடங்கியது பங்குனி உத்திரத்தில்தான். அதேபோல் அங்கு தண்டாயுதபாணியை வைத்ததும் அதே பங்குனி உத்திரத்தில்தான். எனவே உங்களுக்கு ஒரு செல்வம் வேண்டுமானால் அந்த தொகையை 3ஆல் வகுத்தால் வரும்படி கற்பனை செய்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதுமே ஒரு ஆற்றலால் இயங்கக்கூடியது. அந்த ஆற்றல் சிவசக்தி. அதனால்தான் பங்குனி உத்திரத்தில் சிவசக்தி திருமணம் நடந்தது. உதாரணத்திற்கு, வேகமாக தண்ணீர் கொட்டும் பகுதிக்கு கீழ் மின்சாரம் உற்பத்தியாகிறது. மின்சாரம் என்பது சிவசக்தி. அது 11ஆல் வகுக்கப்படுகிறது. சிவனுக்கு 11 வகையான ருத்ரர்கள் இருக்கின்றனர். அவர்களை ஏகாதச ருத்ரர்கள் என்று அழைக்கின்றனர். மின்சாரம் தரும் ஆற்றலை செம்பு கம்பியால் எடுத்து வருகிறார்கள். செம்பு என்பதை முருகனுக்கு இணையாக சொல்கின்றனர். முருகா என்ற சொல்லை நியூமராலஜி எண்ணில் வகுத்தாலும் 3, 6, 9 என்றே வரும். இந்த ஆற்றலின் அதிர்வை போகர் பங்குனி உத்திரத்தில் கண்டுபிடித்தார். பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு என்ன சிறப்பு என்று பார்த்தோமானால், சிம்மம், கன்னி ராசிகளில் மட்டுமல்லாமல் சூரியனின் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமும் அதுதான். வீட்டில் எட்டி பார்க்கக்கூடிய உயரத்தில் உத்திரம் இருக்கும். அதுபோல வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய உயரத்தை அடைந்த பிறகு அதைவிட அடுத்த உயரத்தை அடைகிறோம். உத்திர நட்சத்திரத்தில் இன்னொரு சிறப்பும் உண்டு. கட்டிலின் பின்கால் மற்றும் முன்காலையும் உத்திரம் என்பர். வீட்டில் இருக்கும் கட்டில்தான் சுக்கிரனின் தன்மை. நாம் நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டிய கட்டிலுக்கு
அடியில் பலர் புத்தகங்களை வைத்திருப்பார்கள். கட்டிலை களைத்து போட்டிருப்பார்கள். கட்டிலை தூய்மையாக வைத்திருந்தாலே பல்வேறு தோஷங்கள் அகலும். கட்டில் சுத்தமாக இல்லாவிட்டால் மிகப்பெரிய வாஸ்து தோஷம் வரும். மீன ராசியில் சூரியன் இருக்கும்போது விஷ்ணு ஆதித்யன் என்று அழைக்கின்றனர். மக்களுக்கு அடுத்தவரை காப்பாற்றக்கூடிய ஆற்றலை இவர் தருவார். பங்குனி உத்திரம் என்பது முருகன் வரும்போது அவருடைய தந்தை தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அப்போது மன்மதன் என்று சொல்லக்கூடிய காமதேவன் அம்பை எய்து விடுகிறார். உடனே சிவபெருமான் சுட்டெரிக்கிறார். சுட்டெரித்ததும் உலகமே தடைப்பட்டு விடுமே என்ற தரகாசுரனிடம் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள். அப்போது இருந்து பாலமுருகன் தோன்றி சண்முக நதியிலே தவழ்ந்து வருகிறான். எப்போதும் இறைவனை பற்றி நினைக்கும் போது பூமாலைகள் போடுவது மட்டுமல்லாமல் பாமாலைகளும் பாட வேண்டும். சிறப்பு வாய்ந்த முருகனின் நிறமான சிவப்பை உள்வாங்கிக் கொண்டு பங்குனி உத்திரத்திற்கு உகந்த பழங்களை வைக்க வேண்டும். முருகப்பெருமான் வரும்போது மலையாக மாறிவிடுகிறான் அசுரன். முருகனின் படைத்தளபதிகளான வீரபாகுவும் வீரகேசரியும் செல்கிறார்கள். தரகாசுரன் அவர்களுடன் போரிடுகிறார்கள். ஏமாற்ற நினைத்து எலியாக மாறிவிடுகிறான். அங்கு வந்த முருகன் தனது வேலை அங்கு எரிகிறான். உடனே மலை பொடிப்பொடியாக சிதறிவிடுகிறது. அன்றுதான் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடந்தது. அதேபோல் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடந்தது. அதுபோல நமது வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை உள்ளே சென்று அமர்ந்து கொண்டு நமக்கு துன்பம் தொல்லை தர காத்து கொண்டிருக்கிறது. அப்போது முருகன் வாழ்க்கைக்குள் வந்தால் துன்பம் நீங்கிவிடும். பங்குனி உத்திரத்தில் அதிகம் சொல்ல வேண்டிய மந்திரமான ஓம் சரவண பவாய நம சித்தர்கள் கையாண்ட ரகசிய முறையை பங்குனி உத்திரத்தன்று செய்ய வேண்டும். இந்த ஆண்டு மீனத்தில் பல்வேறு கிரகங்களும் சேர்க்கையில் இருக்கின்றன. சுக்கிரன் மீனத்தில் உச்சத்தில் இருக்கிறது. அங்கு சூரியன் வரக்கூடிய நாளைத்தான் பங்குனி உத்திரம் என்கிறோம். அதாவது சந்திரன் உத்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரியனது நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கும் சூரியனோ மீனத்தில் இருக்கும். இதைத்தான் பங்குனி உத்திரம் என்கின்றனர். சூரியன் மிகவும் வலிமையுடன் இருக்கும் நாள் இது என்பதால் என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். கிரகங்களில் சூரியன் சிவத்தை குறிப்பவர். இந்த வருடம் 6 கிரகங்கள் மீனத்தில் சேர்ந்திருப்பதால் ஆறுமுகனை வழிபட வேண்டும். அதுவும் செவ்வாய் சுஷுப்தி அவஸ்தாவில் இருக்கும்போது என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று பராசுரர் சொல்லியுள்ளார். எனவே பங்குனி உத்திரத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே சிவப்பு நிற பேனாவை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய நோட்புக்கை வாங்கி அதில் குறைந்தது 36 முதல் 90 பக்கங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை எழுத வேண்டும். அதை பங்குனி உத்திரத்தன்று தொடங்க வேண்டும். ஒரு நாளைக்கு 3, 6, 9 பக்கங்கள் என 3ஆல் வகுக்கும்படியான எண்ணிக்கையில் எழுத வேண்டும். எழுத தொடங்கும் முன்பு மேலே சிவப்பு பேனாவால் பிள்ளையார் சுழி போட்டு அறுகோண சக்கரத்தை வரைய வேண்டும். இந்த காலகட்டத்தில் காலை எழுந்து குளித்துவிட்டு திருமண கோரிக்கையோ பண கோரிக்கையோ வைத்து எழுத வேண்டும். ஆனால் அந்த தொகை 3ஆல் வகுக்கும்படியாக இருக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒரு கோரிக்கையை மட்டுமே பாசிட்டிவாக எழுத வேண்டும். இதை காலையில் 3 முறை, மதியம் 3 முறை, இரவு 3 முறை எழுத வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேரம் மாறினால் பரவாயில்லை. இடையே ஓரிரு நாட்கள் தவறிவிட்டாலும் பரவாயில்லை. குறைந்தது 36 நாட்கள் இதை தொடர வேண்டும். எழுதி முடித்த பிறகு ஏதேனும் ஒரு நீர்நிலையிலோ அல்லது கால்படாத இடத்திலோ அந்த நோட்டு புத்தகத்தை மிதக்க விட்டுவிடலாம். இது போன்ற வெளிப்பாட்டை காட்சிப்படுத்தலை செய்ய துவங்கினால் அவை நடக்கும். பழனியிலே போகர் இது போன்று 369 நாட்கள் எழுதியிருக்கிறார். ஓம் சரவண பவாய நம என்ற மந்திரத்தை பங்குனி உத்திரத்திலிருந்து சொல்ல தொடங்க வேண்டும். இதுதான் பிரபஞ்சத்தை திறப்பதற்கான சாவி. இதை 9, 36 என 3ஆல் வகுக்கக்கூடிய எண்ணிக்கையில் சொல்லலாம். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் முன்னேற்றம் வரும். தனது கோரிக்கையை எழுத தெரியாதவர்கள் சிவப்பு நிற பேனாவால் மந்திரத்தை மட்டும் எழுதினால் போதும். வாழ்க்கையில் பெரிய பிரம்மாண்டத்தை அடையலாம். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் நாள் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இம்மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன. அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறைக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது.
காரணம் அறியாத அனைவரும் திகைத்து நிற்க அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி சொல்லத் தொடங்கினார். இந்த மலை கிரவுஞ்சன் என்னும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி ஆகும். அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்றார். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டணம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றான் என்ற தகவலையும் சொன்னார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தரகாசுரனை அழைத்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார். தலைவனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டணத்திற்குள் நுழைந்தன. இதை அறிந்த தரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான். கடும் போர் நடந்தது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர். போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான். இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தரகாசுரனை கடுமையாக தாக்கினான். இதனால் கோபம் கொண்ட தரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான். மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தரகாசுரன் எள்ளி நகையாட முருகனின் படைகள் நாலாபுரமும் சிதறி ஓடின. மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான். எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் சென்றான். வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. தரகாசுரனின் அசுரப்படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன. இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார். வந்தவரின் வலிமை அறியாத தரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான். முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தரகாசுரனை கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார். அந்த நாளே பங்குனி உத்திரம் ஆகும். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான திருவாவினன்குடி அமைந்து இருக்கும் பழனியில் பங்குனி மாத உத்திரம் நட்சத்திர திதியில் நடைபெறும் விழா பங்குனி உத்திரம் ஆகும். அனைத்து அறுபடை வீடுகளிலும் பங்குனி உத்திரம் விழா நடைபெற்றாலும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் தேரோட்டமும் சிறப்பு வாய்ந்தவை ஆகும். திண்டுக்கல் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து சைவ சமயத்தவர்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்று நீர் கொண்டு வந்து பழனியில் போகரால் நிறுவப்பட்ட நவபாஷான முருகனுக்கு செலுத்துவார்கள். பங்குனியில் வெயில் கடுமையாக இருக்கும். எனவே நவபாஷானத்தால் ஆன முருகன் சிலை வெப்பத்தால் சிதைந்து போகாமல் இருக்க மூலிகைகள் கலந்த காவிரி ஆற்று நீரால் குளிர்விப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழா பங்குனி உத்திர திருவிழாவாகும். இந்த பங்குனி உத்திர திருவிழா வரலாறு சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.